ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபாலு சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு பள்ளியில் ஒரு புதிய வேலைவாய்ப்பு இருக்கிறதா அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு மினிமம் 18, மேக்ஸிமம் 50 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் உங்களுக்கு SC/ST கேண்டிடேட்ஸ், OBC கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட்கான கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுறாங்க. எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. ரிட்டன் டெஸ்ட் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வு கட்டணமும் கிடையாது அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,250 ரூபா தான் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கேண்டிடேட்ஸுமே உங்களுக்கு அவங்க கேட்டிருக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபாலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? வாக்கின் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. வெறும் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க, தென் ஸ்கில் டெஸ்ட். இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா TGT, அதாவது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர், மற்றும் PRT பிரைமரி டீச்சர் மற்றும் பலவிட்கா டீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு 3 கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு TGT அதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,250 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இல்லை அப்படின்னா ஒரு பீரியடுக்கு 210 ரூபாயின்னு ஒரு நாளைக்கு 5 பீரியட் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கான வயது TGTக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா PRT, அதாவது பிரைமரி டீச்சர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 21,250 ரூபா உங்களுக்கான சம்பளம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பீரியடுக்கு 170 ரூபாய்னா 5 பீரியடுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 பீரியட் இருக்கும். 5 பீரியடுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 40 வயது ஜென்ரல் கேட்டகரியில். இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. SC/ST கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். OBC, அதாவது BC, MBC, DNC கேட்டகரி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கியிருக்காங்க. பெண்கள் நீங்கள் யார் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மொத்தமாகவே 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதாவது இப்போ பெண்கள் நீங்கள் TGTக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 55 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே இது இல்லாமல் நீங்கள் பெண்களில் SC/ST கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 60 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இங்கே 5 வருஷம் இதில் ஒரு 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உடல் ஊனமுற்றோர் அஸ்பர் நாம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றோருக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரினா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், SC/STனா 15 வருஷம், OBCனா 13 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் TGT இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி, சரிங்களா? அதில் மினிமம் 50% மார்க்ஸ் அவங்க கேட்டிருக்க அந்த சப்ஜெக்டில் படிச்சிருந்தாலே சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் 50% மார்க்ஸ் வாங்கியிருந்தால் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த சப்ஜெக்டில் நீங்கள் TGTக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் ஆர் சோசியல் சயின்ஸ், ஆர்ட் மற்றும் தமிழ் அப்படின்னு ஒரு 4 சப்ஜெக்ட்டுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, TGT பயோ ஆர் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜாலஜி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இங்கிலீஷ் ஆர் சோசியல் சயின்ஸுக்கு நீங்கள் இங்கிலீஷ் கிராஜுவேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை BA பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள்.
டிஜிடி ஆர்ட் இதுக்கு நீங்கள் 5 இயர்ஸ் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் இல்லை கிராஃபிக் ஆர்ட் இதில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலை வாய்ப்புக்கு. இது இல்லாமல் டிகிரி வில் பி பேச்சுலர் இன் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆஃப்டர் 12th. ஓகேங்களா, நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கீங்க 12th அப்புறம் அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 4வது டிஜிடி தமிழ். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் தமிழில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தி கேண்டிடேட்ஸ் வித் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஸ்பெஷல் பிஎட் மற்றும் டிஎட் ஆர் ஸ்பெஷல் டிஎட் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட். இது முடிச்சிருக்கவங்க நீங்கள் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎட் ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி ஃபார் ஏ ரெகனைஸ்ட் இன் யூனிவர்சிட்டி. பிஎட் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் வித் பிஎஸ்சி இஎட் அல்ல பிஏ இஎட் இல்லை பிஎஸ்சி இஎட். ஓகேங்களா, இவங்க படித்தவங்களுக்கு உங்களுக்கு பிஎட் வந்து ரெக்வயர்ட் கிடையாது. சரிங்களா, மற்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சிருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டீச்சருக்கான வேலைவாய்ப்பு. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 12வது பாஸ் பண்ணிக்கணும். கூடவே டிப்ளமோ படிச்சிருக்கணும் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது டிஇஎல்இடின்னு சொல்லுவாங்க, அது படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பேச்சுலர் டிகிரி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா, 2வது பயோடெக்னிக்கல் டீச்சர். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சரி டீச்சர் எஜுகேஷன், அப்படி இல்லைன்னா ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், இல்லைன்னா ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இது படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் இது 2 தான் வைக்கிறாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எங்கே டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஏஇசிஎஸ் கூடாங்குளம் அனுஷ் டவுன்ஷிப் செட்டிக்குளம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. காலையில் 8 to 10:30 மணிக்குள்ளே போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறது 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் நடக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி 2வது நாளே அவங்க வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இதில் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எங்கேருந்து ஆக்சுவலாக அறிவிச்சிருக்காங்க, இந்த ஸ்கூல் நேம் என்ன ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூல். அதாவது இது மத்திய அரசு கீழே செயல்பட்டு இருக்க ஸ்கூல் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.